அம்மா சர்ச்சில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும்போது வளர்ந்த உடனே இது சீலோவில் இருக்க சர்ச்சிலே வந்து விட்டாருன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் வளர்ந்த உடனே அவங்க அம்மா சீலோவில் இருக்க சர்ச்சில் போய் விட்டுட்டாங்க. ஒரு நாள் சாமுவேல் தூங்கிட்டு இருக்கும்போது சாமுவேல் இயேசுவை கூப்பிட்டாங்களாம். சாமுவேல் எந்திரிச்சு போய் ஏலி தாத்தா கிட்ட கேட்டாங்களாம். தாத்தா நீங்களே கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் கூப்பிடலன்னு சொன்னாங்க. திரும்பியும் போய் படுத்தான். சாமுவேல்னு திரும்பியும் இயேசுவை கூப்பிட்டாங்க. திரும்பியும் போய் ஏலி தாத்தா கிட்ட நீங்களே கூப்பிட்டீங்கன்னு கேட்டா. நான் கூப்பிடல, ஏசப்பா தான் கூப்பிட்டாங்க. இனிமேல கூப்பிட்டாங்கன்னா கர்த்தாவே சொல்ல முடியும்னு கேட்கிறேன்னு சொன்னாங்க. திரும்பியும் போய் படுத்தான். ஏசப்பா திரும்பியும் சாமுவேல்னு சொன்னாங்க. அதுக்கு சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் மடியன் கேட்கிறேன்னு சொன்னாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஏசப்பா சொல்ற பேச்சதான் கேட்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பேச்சு கேட்க கூடாது. இதுதான் ஏசப்பா வசனமா பைபிள்ல சொல்லியிருக்காங்க. நீதிமொழிகள் 8:34 என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம்னு ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஏசுபாவை சொல்ற பற்றி கேட்டோம்னா ஏசுபா ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.